உலகம் முழுவதும் உள்ள மீம் டிவி நேயர்களே, இந்த செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கின்றேன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கடந்த ஒரு மாதத்தில் இஸ்ரேலின் 50 மெர்காவா வாகனங்களை தகர்த்த பாலஸ்தீனிய போராளிகள். கடும் சேதங்களை மறைத்து நாடகமாடும் நெத்தன்யாகு எல்லை மீறி சென்று விட்டார். இதற்கு பிறகும் வேடிக்கை பார்க்க முடியாது என்று கொந்தளித்துள்ள நியூசிலாந்து பிரதமர். பல உலக நாடுகளை தொடர்ந்து நியூசிலாந்தும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பது குறித்து ஆலோசனை. இஸ்ரேலுக்கு எதிரான வெறுப்பு மனநிலையில் நார்வே மக்கள். காசா போர் குறித்த கருத்து கணிப்பில் 70% பேர் இஸ்ரேலுக்கு கடும் எதிர்ப்பு. ஹமாஸை தீவிரவாத இயக்கமாக ஒருபோதும் பாலஸ்தீனியர்கள் கருத மாட்டார்கள். இந்தியாவிற்கான பாலஸ்தீன தூதர் பிரிண்ட் இணையதளத்திற்கு பேட்டி. இஸ்ரேலுக்கு எதிராக புதிய ராணுவ நடவடிக்கை மேற்கொண்ட ஏமன். 4 ஆளில்லா விமானங்கள் மூலம் அதிரடி தாக்குதல். இஸ்ரேல் உளவாளிகளை விரட்டி வேட்டையாடும் ஈரான். 21,000 பேரை கைது செய்து அதிரடி. விளையாட்டு போட்டியை விட மனிதநேயமே மேலானது. இஸ்ரேலுக்கு எதிரான சர்வதேச போட்டியை புறக்கணித்த ஜோர்டான் டென்னிஸ் வீரர். சிரியாவில் உள்ள இஸ்ரேல் ஆதரவாளர்களுக்கு உதவிப் பொருட்களை கொண்டு செல்லும் திட்டம். பாதையை திறக்க முடியாது என்று மறுத்துள்ள ஜோர்டான். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ஜூலை மாதத்தில் இஸ்ரேலின் 50க்கும் மேற்பட்ட ராணுவ வாகனங்களை அழித்திருப்பதாக அல்-கசாம் மற்றும் அல்-குட்ஸ் படைப்பிரிவுகள் அறிவித்துள்ளன. காசாவில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்தினருக்கு எதிராக அல்-கசாம் மற்றும் அல்-குட்ஸ் படைகள் தீவிர தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றன. மறைந்திருந்த தாக்கும் கொரில்லா முறையை பயன்படுத்தும் இவர்கள் இஸ்ரேலுக்கு பெரும் சேதங்களை ஏற்படுத்தி வருகின்றனர். காசா நகரத்தின் கிழக்கேயுள்ள அல் ஷுஜாயியா பகுதியில் இஸ்ரேலின் ராணுவ வாகனத்தை யாசின் 105 ராக்கெட்டை கொண்டு அழித்ததாக அல்-கசாம் கூறியுள்ளது. அதேபோல 3 ஆக்கிரமிப்பு ராணுவத்தினரை ஸ்னைப்பர் குண்டுகள் மூலம் கொன்றதாகவும் வெடிமருந்துகளை பயன்படுத்தி 2 புல்டோசர்களை அழித்ததாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் இஸ்லாமிய ஜிஹாத் அமைப்புடன் இணைந்து கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 50க்கும் மேற்பட்ட மெர்காவா ராணுவ வாகனங்களை தாக்கி அழித்ததாக கூறப்பட்டுள்ளது. அதேபோல இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் விட்டு செல்லக்கூடிய வெடிமருந்துகள் மற்றும் துப்பாக்கிகளை கொண்டு அவர்களுக்கு எதிராகவே தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் அல்-குட்ஸ் மற்றும் அல்-கசாம் படைப்பிரிவுகள் தெரிவித்துள்ளன. பாலஸ்தீன விடுதலை அமைப்பிற்கு போட்டியாக ஹமாஸை வளர்த்து விட்டதே இஸ்ரேல் தான் என்று இந்தியாவிற்கான பாலஸ்தீன தூதர் அப்துல்லா அபுஷாவேஸ் கூறியுள்ளார். சவுதி ஆதரவு பெற்ற மஹ்மூத் அப்பாஸின் ஆதரவாளர்களே சர்வதேச நாடுகளால் பாலஸ்தீன தூதுவர்களாக அங்கீகரிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் இந்தியாவிற்கான பாலஸ்தீன தூதர் அப்துல்லா அபுஷாவேஸ் அண்மைக்கால நிகழ்வுகள் குறித்து இந்திய ஊடகமான தி பிரிண்ட் இணையதளத்திற்கு விரிவான நேர்காணல் ஒன்றை அளித்துள்ளார். அதில் அவர் ஹமாஸை தீவிரவாத அமைப்பாக பாலஸ்தீனியர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அதே நேரம் இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பு நடத்திய தாக்குதலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பான PLOவை பலவீனப்படுத்துவதற்காக இஸ்ரேல் தான் ஹமாஸின் வளர்ச்சியை ஆரம்பத்தில் கண்டுகொள்ளாமல் விட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா ஹமாஸை தீவிரவாத அமைப்பாக அறிவிக்கவில்லை என்றும் பாலஸ்தீனர்களும் அந்த அமைப்பை தங்களுக்கான போராளி குழுவாகவே பார்ப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியர்கள் எவ்வாறு பிரிட்டிஷ் அரசின் அடக்குமுறையை எதிர்கொண்டார்களோ அதே போலத்தான் தாங்களும் யூதர்களின் அடக்குமுறையை சந்தித்து வருவதாக அவர் கூறினார். இதனால் நாங்கள் பாலஸ்தீன தனிநாடு கோரிக்கையை விரைவில் எதிர்பார்க்கின்றோம் என்றும் தெரிவித்துள்ளார். ஈரான் ஆதரவு குழுக்கள் ஆயுதங்களை களைய வேண்டும் என நெருக்கடிகள் அதிகரித்து வரும் நிலையில் ஈரானின் உயர்மட்ட தலைவர் அலி லாரிஜானி ஈராக் மற்றும் லெபனானுக்கு அவசர பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பு ஆயுதங்களை கீழே போட வேண்டும் என்றும் இராணுவத்திடம் மட்டுமே ஆயுதங்கள் இருக்க வேண்டும் என அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் வலியுறுத்தி வருகின்றன. அவர்களின் கொள்கையை லெபனானின் சன்னி பிரிவு மற்றும் கிறிஸ்தவ அரசியல் தலைவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களும் அதனை வலியுறுத்தி வருகின்றனர். எனினும் ஷியா பிரிவு தலைவர்கள் மற்றும் ஹிஸ்புல்லாவின் தலைமை இதனை ஏற்க மறுத்து வருகின்றது. லெபனான் ராணுவம் என்ன ஆயுதம் வைத்திருக்க வேண்டும் என்பதை இஸ்ரேலே முடிவு செய்து வருவதாகவும் மேற்கத்திய நாடுகளிடம் நிதி பெற்று செயல்படும் லெபனான் ராணுவத்தால் நாட்டின் எல்லைகளை காக்க முடியாது என ஹிஸ்புல்லா கூறி வருகின்றது. இந்த பரபரப்பான சூழலில் ஈரானின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் அலி லாரிஜானி லெபனானுக்கு பயணம் மேற்கொள்கின்றார். முன்னதாக பேசிய அவர் ஹிஸ்புல்லா அமைப்பு ஆயுதங்களை ஒப்படைப்பது லெபனானின் பாதுகாப்புக்கு உகந்தது அல்ல என்றும் ஈரானின் கொள்கை அதுவல்ல என்றும் தெளிவுபடுத்தினார். அதேபோல லெபனானின் உள்நாட்டு பாதுகாப்பு ஈரானுக்கு மிக முக்கியமானது என்று தெரிவித்தார். முன்னதாக அவர் ஈராக்கிற்கும் பயணம் மேற்கொள்கின்றார். ஹிஸ்புல்லா அமைப்பு போரில் பெரும் தலைவர்களை இழந்த நிலையில்
ஈரான் தலைவர்களின் பயணம் ஹிஸ்புல்லா தொண்டர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தும் என்று நம்பப்படுகின்றது. நெதன்யாகு வரம்பு மீறி சென்று விட்டதாக நியூசிலாந்து பிரதமர் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். தலைநகர் வெலிங்டனில் பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் பேசுகையில், காசாவில் நடப்பது முற்றிலும் பயங்கரமானது மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. நெதன்யாகு வரம்பு மீறி சென்று விட்டார். அவர் எதையும் மிகைப்படுத்தி பார்க்கின்றார். உண்மையில் அவர் இந்த ஆட்டத்தில் தோற்றுவிட்டார். நியூசிலாந்து ஒரு சிறிய நாடு. இஸ்ரேலுடன் வர்த்தகம் குறைவு. இருந்தாலும் நாம் நம்முடைய விழுமியங்களுக்காக உயர்ந்து நிற்கின்றோம். சர்வதேச சமூகத்தின் எந்த கோரிக்கைகளுக்கும் இஸ்ரேல் செவிசாய்க்கவில்லை என்பதை அனைவரும் அறிவார்கள். மனிதாபிமான உதவிகளை தடையின்றி வழங்குமாறு நாம் கேட்டுக்கொள்கின்றோம். ஆனால் அது நடைபெறவில்லை. காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்கும் நெதன்யாகுவின் திட்டம் சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது. இஸ்ரேலின் கொடூர தாக்குதல்கள் இரு நாடுகள் கொள்கையை குழி தோண்டி புதைத்து வருகின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பிரிட்டன், பிரான்ஸ், கனடா, ஆஸ்திரேலியாவை தொடர்ந்து பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பது குறித்து நியூசிலாந்தில் காரசார விவாதமும் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. நார்வேயில் 70% மக்கள் இஸ்ரேல் எதிர்ப்பு மனநிலையில் இருப்பதாக கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. சமீபத்தில் நார்வேயில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு ஒன்றில் இஸ்ரேலுக்கு எதிரான மனநிலை பெரும்பாலான மக்களிடம் வெளிப்பட்டுள்ளது. அதேபோல காசா போரில் இஸ்ரேலை அரசாங்கம் ஆதரிப்பதை பொதுமக்கள் விரும்பவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. இந்த கருத்து கணிப்பை சர்வதேச விவகார நிறுவனம் நடத்தியது. அதில் இஸ்ரேலின் நடவடிக்கைகளை ஆதரிப்பதை 89% பேர் எதிர்த்ததாகவும் 11% பேர் மட்டுமே ஆதரவளித்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. இது பாலஸ்தீனம் மற்றும் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலால் ஏற்பட்ட பிரதிபலிப்பே காரணம் என்றும் கூறப்படுகின்றது. அதேபோல எதிர்காலத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு ஆதரவளிப்பதை 1/4 மட்டுமே விரும்புவதாக தெரிய வந்துள்ளது. அமெரிக்கா இஸ்ரேலுடனான ஆதரவை நார்வேஜியர்கள் எதிர்த்த போதும் ஐரோப்பிய நாடுகளுடனான உறவை முறிப்பதை விரும்பவில்லை என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடந்த ஒரு மாதத்தில் இஸ்ரேலின் 50 மெர்காவா வாகனங்களை தகர்த்த பாலஸ்தீனிய போராளிகள். கடும் சேதங்களை மறைத்து நாடகமாடும் நெதன்யாகு. நெதன்யாகு எல்லை மீறி சென்று விட்டார். இதற்கு பிறகும் வேடிக்கை பார்க்க முடியாது என்று கொந்தளித்துள்ள நியூசிலாந்து பிரதமர். பல உலக நாடுகளை தொடர்ந்து நியூசிலாந்தும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பது குறித்து ஆலோசனை. இஸ்ரேலுக்கு எதிரான வெறுப்பு மனநிலையில் நார்வே மக்கள். காசா போர் குறித்த கருத்து கணிப்பில் 70% பேர் இஸ்ரேலுக்கு கடும் எதிர்ப்பு. ஹமாஸை தீவிரவாத இயக்கமாக ஒருபோதும் பாலஸ்தீனியர்கள் கருத மாட்டார்கள். இந்தியாவிற்கான பாலஸ்தீன தூதர் பிரிண்ட் இணையதளத்திற்கு பேட்டி. இஸ்ரேலுக்கு எதிராக புதிய ராணுவ நடவடிக்கை மேற்கொண்ட ஏமன். 4 ஆளில்லா விமானங்கள் மூலம் அதிரடி தாக்குதல். இஸ்ரேல் உளவாளிகளை விரட்டி வேட்டையாடும் ஈரான். 21,000 பேரை கைது செய்து அதிரடி. விளையாட்டு போட்டியை விட மனிதநேயமே மேலானது. இஸ்ரேலுக்கு எதிரான சர்வதேச போட்டியை புறக்கணித்த ஜோர்டான் டென்னிஸ் வீரர். சிரியாவில் உள்ள இஸ்ரேல் ஆதரவாளர்களுக்கு உதவிப் பொருட்களை கொண்டு செல்லும் திட்டம். பாதையை திறக்க முடியாது என்று மறுத்துள்ள ஜோர்டான்.